குரு கிருப்பையும் வேணும். தனக்கு யாரோ ஒரு குரு அனுகிரகம் பண்ணதான்னு சொல்கிறார் துகாராம். குரு அபங்கம் நிறைய பண்ணியிருக்கார் இல்லையா? சத்குரு ராஜே கிருபா மஜ கேளே பரிநாஹி கடலி சே. நிறைய அபங்கம், ஏராளமான அபங்கமும் அதனுடைய அர்த்தமும் சொல்லுவார் நம்ம துகாராம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது 2-3 புஸ்தத்தை வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொல்லும்போது பிரமிச்சு போயிடுவேன் நான். அவ்வளவு அபங்கம் ஒரு பாட்டு சொல்லுவார், அர்த்தங்கள்லாம் சொல்லுவார், கதையெல்லாம் சொல்லுவார். நன்னா புதுசாக துகாராம் கதையை அவரை சொல்லி கேட்கணும். மஸ்தகியும் தேஜானா டேவிலா கரை. குருநாதர் என் சிரசில் அபயகஸ்தத்தை வச்சா அவ்வளவு என் மூளையில் இறங்கி கொடுத்துங்கிறார். என் துருவன் சரித்திரத்தில் அவனுக்கு என்னவோ கவலையெல்லாம் இருந்தது. குருநாதர் கையை வச்சா எடுத்துன்னு போயிட்டார்னு சொல்லுவேன். அவர் எடுத்துன்னு நம்ம தலையில் கையை வச்சா நம்மக்கிட்ட எடுத்துன்னு போகவும் அவருக்கு தெரியும், இறக்கவும் தெரியும். எண்ணெய் தேய்ச்சிக்கிறது 2 உண்டு இல்லையா? அதுவும் அம்மா தேய்ச்சி விடணும். அது 60 வயசு ஆகியிருந்தாலும் 80 வயசு அம்மா இருந்து அம்மா அவனுடைய கையால் தலையில் வச்சு சேர்க்கிறது மட்டும் இல்லை, இப்படி அடிக்கும். இப்படி அடித்தா நன்னா இறங்கிவிடும், மூளையில் இறங்கிவிடும். அதான் விட்டல் 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 விட்டல். அப்புறம் நன்னா இறங்கிவிடும். அப்புறம் அம்மாவாலேயே எடுக்க முடியாது. குணாபாய் நாமதேவர் தலையை தடவி பார்க்குறா. விட்டல் 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 தான் சொல்கிறார், வேற வார்த்தை வரமாட்டேங்கிறது நாமதேவர் வாயில். மஸ்தகிந்தோ ஜானா டேவிலா கரை. இந்த குருநாதர் தன்னுடைய அபயகஸ்தத்தை என் சிரசில் வச்சு வருடி விட்டாரே, அது சொப்பன தீட்சை தானா? படிலா பிசர சொப்பனா மாஜி. சொப்பன தீட்சை தான். சொப்பனத்தில் தான் அந்த குரு வந்தார், எனக்கு அனுகிரகம் பண்ணார். அவருக்கு ராகவ சைத்தன்யர், கேசவ சைத்தன்யர் அப்படின்னு அவருக்கு பெயர் என்று சொல்கிறார். மனோனியாங்காயத்வரா ஜாலி ராகவ சைத்தன்யே கேசவ சைத்தன்யே. கிருஷ்ண சைத்தன்யர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ராகவ சைத்தன்ய கேசவ சைத்தன்ய ரெண்டையும் சேர்த்து விட்டா ராகவ கேசவ சைத்தன்ய, ராமகிருஷ்ண சைத்தன்யன்னு பேர். இப்படி யாரோ ஒரு குரு எப்போதும் இருக்கிறவர் தான். குரு அழியிறவர் இல்லை, சிரசில் வச்சு அனுகிரகிச்சார். பாபாஜி ஆபுலே சங்கீதலே நாம. சரி, என்ன மந்திரோபதேசம் பண்ணினார்? மந்திரம் பரம ரகசியம், ஆனால் எல்லாருக்கும் சொல்லலாம். துகாராமுக்கு அவர் ஒண்டி தான் சொன்னார். துகாராம் நம்ம எல்லாருக்கும் சொல்லிவிட்டார். அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டார். பாபாஜி ஆபலே சங்கீதலே நாம மந்திரதிலா ராமகிருஷ்ண ஹரி. எப்போதும் இதே தானே சொல்லின்ற சுருக்கம் இது. மகாமந்திரன்னு சொல்கிறோம் இல்லையா? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சங்கீர்த்தனத்துக்கு இது ரொம்ப நல்லது. ஜபத்துக்கு திருப்பி 3 நாமம் தானே அதில் வருது. ராம கிருஷ்ண ஹரி, அந்த 3ஐயும் மட்டும் எடுத்து ஜபமாக பண்ணுறதுக்கு ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி. நாள் முதற்கண்டு சொல்கிறார் துகாராம். மாக சுத்த தசமி பாகுனி குருவார கேலா அங்கீகார துகாமணி. அது முக்கியம். உபதேசம், நீ அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு அப்படிங்கிற உபதேசம் குரு கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் பாகவத தர்மத்தை சொல்கிற குரு கிடைக்க மாட்டார். அப்புறம் உபதேசம் பண்ணுற குருவை விட அங்கீகாரம் பண்ணுற குரு. உன்னை நான் ஏற்றுனுட்டேன்டா போட, நீ எப்படி வேணாலும் இரு, என்னை ஏற்றுக்கணுமே. ஏற்றுப்பறா? ஏன்னா நம்ம உபயோகமித்த பொருளாச்சு. இது எதுவானாலும் நல்ல சாமானம் தான் உள்ளே எடுத்து வைப்பா, இல்லைன்னா வாசலை போட்டு யூஸ்லெஸ்ன்னு தள்ளி விடுவேன்.
எல்லாராலையும் தள்ளப்பட்ட மொத்தம் என்னை எடுத்துப்பறா, எடுத்துக்கிற குருவா வேணும். வந்துட்டா அதை சொல்கிற கேலா அங்கீகார துகாம்பனே, என்னை அங்கீகாரம் பண்ணினுட்டார், என்னை ஏற்றுனுட்டார்னா அவ்வளோ. அப்புறம் நமக்குன்னு ஒரு சங்கல்ப விகல்பம் இல்லை. எனக்கு ஏதாவது லாபம் கிடைச்சதானா என் குருநாதன், உன் சிஷ்யம் இப்படி இருக்கானே அப்படின்னு யாராவது போய் குருநாதன்கிட்ட சொல்ல போனால் அவன் திருத்த பாதனை, சும்மா அவன் மோசம் அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல மாட்டாரா? அப்படி சொல்ல மாட்டாரா? அவன் மேலே தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு. ஏன்னா அவனை நான் இன்னமும் இப்படி வச்சுருக்கேனே, அவனை திருத்த வேண்டாமா? அதனால எங்கிட்ட சொன்னது நியாயம், என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்கிறவர் தானே அங்கீகரிச்சுண்ட குரு. அப்படி குரு அங்கீகரித்து கொண்டார்.